1ல் பண்ண எக்ஸசைஸ் எல்லாமே என்னை ரொம்ப வேர் ஆஃப் பண்ணி விட்டுருச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக இருந்தாலும் அந்த இடத்துல காலங்காத்தால் போய் நின்றுட்டதுக்கப்புறமா ஏதோ ஒரு எனர்ஜி வந்துடுது. மேபி அது குரூப்பாக எல்லாரும் சேர்ந்து பண்ணப்போ எனக்கு எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் தனியாக பண்ணும்போது இவ்வளோலாம் நான் எனர்ஜெட்டிக்காக இல்லை. பட் இங்கே நான் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என்ன மாதிரியே நிறைய பேர் பண்ணுறாங்கன்றதை பார்த்து ஒரு எனர்ஜி வந்து என்னவோ. பட் அது முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு ஆஃப்டர் மேத் இருக்குது பாருங்கள். கை கால் வலியிலேருந்து முதுகு வலியிலேருந்து எல்லாமே அது வந்து இட்ஸ் இன்கம்பேரபிள். ஹாய். ஸோ இன்னைக்கு டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் போகிறதுக்கு. இங்கேருந்தே நாங்கள் வந்து ஒரு 7 o'clock சம்திங் கிளம்பி அங்கே ஒரு 7:10 7:12 தான் வந்து போய் சேர்ந்தோம். ஸோ ஒரு 15 minutes கொஞ்சம் லேட்டு. பட் அங்கேயே வந்து ஒரு 5 minutes தான் டிலே இருந்திருக்கும். ஏன்னா ஒரு செட்டை அனுப்பிட்டு இன்னொரு செட் வந்து உள்ளே வருவாங்க. ஸோ அது வந்து நடந்துச்சு. அண்ட் ரொம்ப வந்து இன்னைக்கு ரெஸ்ட் சுத்தமாக இல்லாமல் வந்து பண்ணேன். ஸ்டார்டிங் வந்து குரூப்பாக பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எதிராளி கூட நல்லா நம்ம எல்லாரையும் பார்க்குறோம்ல, எல்லாருமே நம்ம செய்கிற மாதிரியே செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த ஹாப்பினஸோடய நான் வந்து அந்த ஃபுல்லத்தையும் வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு ரொட்டீனுக்குள்ளே வந்து அதை ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம உடம்பு வந்து ஒத்துழைக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஐயோ அப்படின்னு ஆகிடும். ஸோ அப்படி தான் எனக்கு வந்து ஆயிடுச்சு. அப்படியே தளர்ந்து போனாலும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து கடைசி வரைக்கும் செஞ்சேன். எனக்கு வந்து உட்காந்துட்டு செஞ்சது படுத்துக்கிட்டு செஞ்சதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியராக பட்டுச்சு. நின்றுட்டு செய்கிறது என்னால் ரொம்ப குனிஞ்சிட்டு செய்கிறது நிறைய வந்து முடியல. இதுதான் வந்து என்னோட நிலைமையாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நாங்கள் விளையாடினோம். அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதான் எனக்கு வந்து மெயின் ஹைலைட்டாக வந்து பட்டது. ஸோ அது இப்போ அந்த இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு வந்து வாட்டர் மெலனை வந்து அப்படியே சாப்பிட்ணும். பட் நான் வந்து வாட்டர் மெலன் வந்து ஜூஸாக அம்மா பண்ணியிருக்காங்க. இது எப்படி தெரியாது. ஸோ வாட்டர் மெலன் ஜூஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதுவும் திக்காக எந்த தண்ணியும் ஆட் பண்ணாமல் இருக்கிறதுனால அப்படியே பல்போட நம்ம சாப்பிட்லாம். நல்லாவும் இருக்குது. சக்கரைலாம் எப்படி தேவையில்லை வாட்டர் மெலனுக்கு. ஸோ நான் சாதாரணமாகவே நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சாப்பிட்றது வாட்டர் மெலன். அப்புறமா வந்து இனிமேட்டு தான் வந்து வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கணும். இப்போதைக்கு வந்து கிரேப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு குக்கும்பர் இருக்குது. அதை நான் சாப்பிட்ருவேன்னு நினைக்கிறேன். அதையும் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதான் இந்த வீடியோ. லன்ச் முடிச்சுட்டு அம்மா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸாக வந்து இந்த ஜூஸை குடித்தேன். வாட்டர் மெலன் ஜூஸ் அப்புறம் கொய்யா வந்து சாப்பிட்டேன். ஸோ நான் காமிச்சதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்துட்டு நான் குக்கும்பர் தான் எடுத்துக்க போகிறேன். மறுபடியும் குக்கும்பர் ஸ்லைசஸ் போட்டு சாப்பிட போகிறேன். பட் இந்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து சொல்ல விட்ட ஒரு விஷயம் வந்து எனக்கு வெயிட் லாஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்றது ரொம்ப மெயினாக நான் வந்து அதை காட்டணும். ஆக்சுவலாக வெயிட் லாஸோட வீடியோ வந்து அங்கே வந்து எடுக்க முடியல. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே வந்து வெயிட் வேறையாக காட்டுது. நான் அதோட ஃபோட்டோஸையும் வந்து நான் இங்கே வர்ற வெயிட்டோட ஃபோட்டோவையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இங்கே 1 கிலோ வந்து டிஃப்ரென்ஸ் வருது. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரு ஆகும்போது உள்ளே போகும்போது காலையில் வந்து போகும்போது எனக்கு வந்து 108.300 வந்து இருந்துச்சு என்னோட வெயிட்டு. பட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுல்லாக ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு திருப்பி வெளியில் வரும்போது என்னோட வெயிட் வந்து 108.050. அதாவது வந்து 108 300 கிராம்ஸ்லேருந்து 108 50 கிராம்ஸ் ஆயிருக்கேன். ஸோ 250 கிராம்ஸ் வந்து லூஸ் ஆயிருக்கு இந்த இன்னியோட செஷனில். பட் இது வந்து மெயின் இல்லை. ஆக்சுவலாக நேற்று வந்து என்டர் ஆனப்போ என்னோட வெயிட் வந்து 109.250. ஸோ 109 kgs 250 கிராம்ஸ் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அதோட நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்துட்டதுக்கு அப்புறமா அதோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நான் வந்து 108.50 கிராம்ஸ். ஸோ நான் கிட்டத்தட்ட இல்லை டெஃபினெட்லி வந்து 1 kg 200 கிராம்ஸ் குறைஞ்சிருக்கு. ஒரு நாளில் 1 கிலோ குறையுமான்றது ஒரு பெரிய ஒரு குவெஸ்டின் மார்க்காக தான் நான் வந்து வச்சு இந்த இதுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்படி ஒரு வெயிட் லாஸ் வரும்ன்றது நானுமே எதிர்பார்க்கல. பட் அகெயின் நான் சொல்கிறேன், இது வந்து சாப்பிடாம லைக் வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வாட்டர் இன்டேக் அண்ட் அதில் இருக்கிற ஒரு வெயிட் லாஸ் தான் இது. அது அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா இப்போ என்னோட கன்சம்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரூட்ஸாக தான் இருக்குது. நானாக அதை வந்து ஜூஸ் ஆக்கி குடிச்சிட்டு இருக்கேன். அப்படியே வந்து வாயில் போட்டு சாப்பிட்றேன். இன்னும் ஆக்சுவலாக இது சொல்ல வந்துட்டேன். நான் வந்து கொய்யா பழம் அதையும் நான் காமிச்சிட்டேன். ஸோ கொய்யா பழம் சாப்பிட்டேன். ஸோ இப்படி தான் என்னோட இது போயிட்டு இருக்கிறதுனால ஃபுட் இன்டேக் ரொம்ப கம்மியாயிட்டதுனால வெயிட் லாஸ் கொஞ்சம் ஆயிருக்கும். பட் நிஜமாக அந்த ஃபேட் எல்லாம் பர்ன் ஆகிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷனில் இது கொஞ்சம் வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம சாப்பிடாம இருக்கும்போது 1008 கிராங்கினஸ், 1008 கோவம், 1008 விஷயங்கள் வந்து மைண்டில் வரும். பட் அந்த வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்றத வந்து ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் டயட்டிங் பண்ணியிருக்கோம், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. நான் கிராஷ் டயட்ஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு நாளைக்கு 1 கிலோலாம் குறையும். அதுக்கப்புறமா அது ஏறிடும்.
அந்த ஒரு ஏறாம இருக்கணுன்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு செட்குள்ள வந்திருக்கேன். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நான் நார்மலா ஜிம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அப்பெல்லாம் குறையும்னா அப்பெல்லாம் எதுவுமே குறையாது. எனக்குலாம் பெருசா இல்ல, ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. பட் இதுல எனக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா எனக்கு இதுக்கப்புறமா எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு ப்ளோட்டிங் இருக்கும். அப்போ டைம்ல வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா, அது அப்புறம் டிக்ரீஸ் ஆகுமா ஆகாதா, இல்ல வேற மாதிரி ஏதா இருக்குமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வலிக்குது. ரொம்ப என்ன சொல்றது, சீரியஸா சொல்லணும்னா எனக்கு முதுகுலாம் ரொம்ப வலிக்குது, இடுப்பு ரொம்ப வலிக்குது, கால்லாம் ரொம்ப ரொம்ப வலிக்குது. சுத்தமா நடக்கவே முடியல. நான் வந்து இப்படி நடக்கிறேன். பட் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்திருப்பேன், அம்மா வந்து அங்க பழம் வாங்குற மாதிரி. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வண்டி ஓட்டிட்டு தான் போனேன். ஏன்னா நான் போக வேண்டி இருக்கு, எனக்கு கிளாஸஸ் இருக்கு, நான் போகணும். ஸோ அதனால வண்டியை ஓட்டிக்கிட்டு அம்மாவையும் கூட்டிகிட்டு தான் நான் வந்து வண்டியில போனேன். பட் அந்த வண்டி ஓட்டும் போது கால் மேல இருக்க வரைக்கும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் ஒவ்வொரு பிரேக் போடும்போதும் ஒவ்வொரு சிக்னலுக்கும் ஒவ்வொரு இதுக்கெல்லாம் வந்து கால் கீழே வச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் ஐ சம்ஹவ் மேனேஜ்ட் இட். நான் அதுக்கப்புறமா இங்க வரைக்கும் வந்துட்டேன். ஆனா அந்த பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு அது எப்பெல்லாம் ரொம்ப ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியல. அப்போ வந்து ஒரு பெண்ட் பண்றோம் அப்படின்னாலே வந்து ரொம்ப கை கால், அதுக்கப்புறம் வந்து தைஸ்லாம் ரொம்ப இழுக்குது, ரொம்ப வலிக்குது. பட் நான் ரொம்ப படுத்தே இருக்கக்கூடாதுன்னு ஒரு இதுல இருந்தேன். ஏன்னா அது இன்னும் வந்து நம்மள லேசி ஆக்கிடும், இன்னும் வந்து கிராம்ப் ஆக்கிடும். அதனால நான் வந்து மேலே போறது, கீழே வர்றது, வாக் பண்றது, நிக்கிறது, உட்கார்றதே கொஞ்சம் கம்மியா அப்படின்ட்டுலாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் ஹவு மச் எவர் பாசிபிள் நான் மூவ்மெண்ட் வந்து பாடியில கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா இல்லைன்னா இது ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆயிடுமோ எனக்கு பயமா இருக்கு. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். பட் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, வலிக்குது ரொம்ப. லெக் டே போடும்போது இருக்கும், ஆனா அது வந்து எப்படின்னா காலில் தான் இருக்கும், தொடையில இருக்கும், காலில் இருக்கும், க்ளூட்ஸ்ல இருக்கும், பாதத்துல இருக்கும், அங்கெல்லாம் வலி இருக்கும். பட் இது இடுப்பும் சேர்ந்து முதுகும் சேர்ந்து எல்லாமே வலிக்கிறதுனால இது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஓவர்வெல்மிங்கா எனக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. பட் கைக்கு வந்து எதுவும் பெருசா ஒர்க் அவுட்ஸ் இல்லாததுனால கை எனக்கு வந்து ஒரு பெரிய பெயினாவோ இல்லை எதுவும் எனக்கு தெரியல. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ப்ராசஸாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வேற வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் வேற இருந்துச்சு. ஸோ அது ஒரு விதத்தில் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துச்சு. ஒரு 7 o'clock அப்படியே உட்காந்துட்டேன். இப்போதான் வந்து ஹாஃப் வே த்ரூல இருக்கு. அதனால தான் நான் வீடியோவும் எடுக்கிறேன். நான் இப்போ போயிட்டு டின்னரும் சாப்பிடுவேன். இதை பாக்குற அந்த ஒரு ஒரு இப்போ வந்து 2 hours வந்து நான் சுத்தமா எதுவுமே தொடலை, எனக்கு எதுவுமே சாப்பிடணும்னு தோணலை. எனக்கு முன்னாடி எதுவும் சாப்பிடணும்னு தோணல. பட் நான் வந்து சர்வைவிங் வித் வாட்டர் அதை வச்சு என்னால் வந்து இதை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா பயங்கரமான டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துச்சு. அதுவும் அவ்வளோ நெயில் பைட்டிங்கான ஒரு மேட்ச் போச்சு. சஞ்சு சாம்சன் இந்த வாட்டி நான் செஞ்சுரி போட்டுருவாருன்னு நினைச்சேங்க, ரொம்ப சீரியஸாகவே. 89ல போவாருன்னு நான் சத்தியமா நினைக்கல. அதே மாதிரி சிவம் தூபே அவரா அவுட்டாவே விட மாட்டாங்க. யாருனா ஒருத்தர் வந்து இனிஷியேட் பண்ணி இவர் ரன் அவுட்லேயே போகுது அவருக்கு பாவம். இன்னைக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க இந்தியன் டீம்ல. ஸோ அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ 253 டோட்டலும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சின்னதாக வந்து விளாக்ஸாகவும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். பட் எனக்கு வந்து ஒரு வாரம் என்னை வந்து ப்ளீஸ் ஸ்பேர் மீ. நான் வந்து கொஞ்சம் நல்லா ஆயிட்டு நான் நல்லாவே வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா இப்போ ரொம்ப பேபி ஸ்டெப்ஸாக எடுத்துட்டு இருக்கேன். அதில் என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல, எந்த ஷூட்டும் பண்ண முடியல. பட் எனக்கும் நிறைய பண்ணணும், நிறைய வீடியோ போடணும்னு ஆசையாக தான் இருக்குது. நான் ஷார்ட்ஸ் கூட இன்னும் நிறைய பண்ணணும். பட் இதை எடிட் பண்ணி போடுறதே எனக்கு வந்து மலை மாதிரி இருக்குது. பட் நோ வரிஸ், ஐ டூ இட். ஸோ இதான் வந்து இன்னியோட இது டே 2 இப்படி தான் போச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து ஐம் ஸ்டில் கோயிங் ஆன். எனக்கு எதுவும் பெரிய பிரச்சனையா இல்லை. பட் போன வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப மென்டல் ஃபெட்டிகாக இருக்கும். ஸோ அதனால வந்து சீட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓட்ஸ் எடுத்துக்கோங்க இதெல்லாம். பட் இது எதுவுமே எடுத்துக்கூடாதுன்னு தான் வந்து மாஸ்டர் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நான் எடுத்துக்க முடியாது இதெல்லாம். பட் தேங்க்யூ ஃபார் த சஜஷன். கண்டிப்பாக அது மாதிரி இன்னொன்று கூட சொன்னாங்க, அந்த தொக்கு அப்புறம் சட்னி அந்த மாதிரிலாம் செஞ்சு அது இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸே தொட்டு சாப்பிடுங்க, கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ட்டு. கண்டிப்பாக எனக்கு அது வந்து ஆசையாக தான் இருக்குது. நான் போய் நாளைக்கு கேட்டு வரேன், இதெல்லாம் நான் பண்ணலாமான்னு நான் கேட்குறேன். அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நான் கொஞ்சம் பண்ணாமல் தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த பார்த்துட்டோம்ல 1 கிலோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அது குறையாமல் போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்குது மைண்டில். ஸோ அதனால தான். ஓகே, இதான் வந்து இன்னியோட வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எனக்கு ஜேர்னியில் என் கூடவே நீங்கள் இருங்க. நம்ம வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் நாளைக்கு செஞ்சுக்கிறேன். ஸோ பாய்.